எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான புதிய அமைச்சரவையில் பெரிய மாற்றங்கள் ஏதும் இல்லை. ஓ பன்னீர்செல்வம் வகித்த பொறுப்புகளுடன் கூடுதலாக பொதுப்பணித்துறையையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன் வசம் வைத்திருக்கிறார். மாஃபா பாண்டியராஜன் வகித்த பள்ளிக்கல்வி மற்றும் இளைஞர் நலன் துறை செங்கோட்டையன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதிய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளவர்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 31 பேர் கொண்ட அமைச்சரவையில் நிதி மற்றும் உள்துறை, பொதுப்பணித்துறைகள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வசம் உள்ளன. வனத்துறை திண்டுக்கல் சீனிவாசன் வசமும், பள்ளி கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை KA செங்கோட்டையன் வசமும் உள்ளன. செல்லூர் ராஜுவுக்கு கூட்டுறவுத்துறையும், தங்கமணிக்கு மின்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. உள்ளாட்சித்துறை SP வேலுமணி வசமும், மீன்வளத்துறை D ஜெயக்குமார் வசமும் உள்ளன. சட்டம் மற்றும் சிறைத்துறை CV சண்முகம், உயர்கல்வித்துறை KB அன்பழகன், சமூக நலத்துறை V சரோஜா வசமும் உள்ளன. MC சம்பத் வசம் தொழில்துறையும், சுற்றுச்சூழல் துறை KC கருப்பணன் வசமும், காமராஜ் வசம் உணவுத்துறையும் உள்ளன. கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை OS மணியன், வீட்டு வசதி K ராதாகிருஷ்ணன், சுகாதாரம் விஜயபாஸ்கர், வேளாண் துறை துரைக்கண்ணு வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கடம்பூர் ராஜுவுக்கு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை, பாலகிருஷ்ண ரெட்டிக்கு கால்நடை பராமரிப்பு துறையும் வழங்கப்பட்டுள்ளது. RB உதயகுமாருக்கு வருவாய்த்துறை, வெல்லமண்டி N நடராஜனுக்கு சுற்றுலாத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வணிக வரித்துறை KC வீரமணிக்கும், பால்வளத்துறை KT ராஜேந்திர பாலாஜிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளன. பெஞ்சமின் ஊரக தொழில்துறை, நிலோஃபர் கஃபில் தொழிலாளர் நலன், MR விஜயபாஸ்கருக்கு போக்குவரத்து துறையும், M மணிகண்டனுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. VM ராஜலட்சுமிக்கு ஆதி திராவிடர் நலனும், G பாஸ்கரனுக்கு காதி கிராம தொழில், சேவூர் ராமச்சந்திரனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையும், S வளர்மதிக்கு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலனும் வழங்கப்பட்டுள்ளது.